கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1957ஆம் ஆண்டு ஜாதி வன்முறை பயங்கரமாக வெடித்தது. தமிழக சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அவரது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாவட்டத்தில் பெரிய அளவில் வன்முறை வெடித்தது. இதன் விளைவாக ஏராளமான கொலைகள் நடந்தன. வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. இதையடுத்து பள்ளர் சமூகத்தின் மீதான தேவர் சமுதாயத்தினரின் தாக்குதல்கள் பரவியதாக கூறப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் வன்முறை வெடித்தது. உடனே முத்துராமலிங்க தேவர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் தேவரை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது மட்டுமின்றி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தலித்துகள் செல்வதற்கு முத்துராமலிங்க தேவர் உதவியாக இருந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள் தலித்துகளை அழைத்துச் செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார். ஆனால் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு கிளம்பியது. என் சகோதரர்களான தலித் மக்கள் அம்மனை வழிபட்டு வீடு திரும்பும் வரை எனது மக்கள் அனைத்து வகையான பாதுகாப்புகளையும் வழங்குவார்கள் என்று முத்துராமலிங்க தேவர் கூறினார். இதையடுத்து ஆலய பிரவேசம் 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அமைதியான வழியில் நடந்தது. கடந்த 1954ஆம் ஆண்டு மொழிவாரி மாநில பிரிவினையை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தமாக அடக்கியது. அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஒரு வழக்கில் கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதிலிருந்து தப்பிக்க தலைமறைவாக இருந்தபோது சிறுவயதில் பாலுட்டி வளர்த்த ஆயிஷா பேபி காலமாகிவிட்டார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வருவார் என்பதால் அவரை கைது செய்ய புலனாய்வு போலீஸ் கமுதியை முற்றுகையிட்டு காத்திருந்தனர். அப்போது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோற்றத்தில் வந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே காணாமல் போய்விட்டார். அந்த பெரியவர் முத்துராமலிங்க தேவர் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. கடந்த 1962ஆம் ஆண்டு தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனது. எனவே மதுரை திருநகரில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்த முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி மரணமடைந்தார். அவர் மரணத்திற்கு பின்னர் தனது உடலை சொந்த ஊரான பசும்பொன்னில் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறியிருந்ததால் 30ஆம் தேதி பசும்பொன்னில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்க தேவர் பிறந்து மறைந்த அக்டோபர் 30ஆம் தேதியன்று ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தென் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா நாளடைவில் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் முக்கிய நிகழ்வாகவே மாறிப்போனது. தமிழக வரலாற்றில் இன்றும் தேவரின் பிறந்த நாள் முக்கிய இடம் வகிக்கிறது. முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி முதல் ஜெயலலிதா வரை